இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் எண்களை சொல்லுவோம். எழுத்துக்களை பத்தி நம்ம எண்ணு 1 10 100 சொல்றோம் இல்லையா? அதுவே தமிழ்ல எப்படி வருதுன்றத பாருங்க. 1ன்னா 1, 10 10, 100 நமக்கு தெரியும். 100 1 2 0, 1 3 0 1000, 1 4 0 10,000. அதே மாதிரி 1 5 0 நம்ம வந்து லட்சம்னு சொல்லுவோம். லட்சம்ன்றது கிடையாது. தமிழ் வார்த்தையில வந்து 100,000 தான். லட்சம்ன்ற வார்த்தையே கிடையாது. கோடி இருக்கு. லட்சம்ன்ற வார்த்தை தமிழ்ல கிடையாது. அதனால அது தமிழ் எழுதும்போது 100,000 தான் எழுதணும். 100,000. அடுத்தது 10 லட்சத்துக்கு வந்து 10 100,000. அடுத்தது 10 லட்சத்துக்கு அப்புறம் கோடி இல்லையா? கோடிக்கு வந்து அதுதான் 100 100,000 கோடி. 100 100,000 கோடின்னு சொல்லுவோம். அடுத்தது 10 கோடி. 10 கோடிக்கு வந்து அற்புதம்னு பேர். இதெல்லாம் தெரிஞ்சது. இந்த கோடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தெரியாது. 10 கோடிக்கு வந்து அற்புதம்னு பேர். 100 கோடிக்கு நிறைய இருக்குது. இங்க எழுதிங்க. 100 கோடிக்கு, அதாவது 10 கோடிக்கு 1 கோடிக்கு பாத்தீங்கன்னா 7 0 8 ஸ்தானம். 10 கோடிக்கு வந்து 9 ஸ்தானம் அற்புதம். 100 கோடிக்கு வந்து 10 ஸ்தானம் நிகர்பதம்னு பேரு. அற்புதம்னு அது பேரு, நிகர்பதம்னு இது பேரு. 100 கோடிக்கு. 1000 கோடிக்கு இன்பம்னு பேரு. 1000 கோடிக்கு இன்பம்னு பேரு. 11 டிஜிட். 11 டிஜிட்ன்றது ஒரு 1 10 0 பக்கத்துல போட்டீங்கன்னா அதான் 1000 கோடி. 1000 கோடிக்கு இன்பம்னு பேரு. தமிழ்ல வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கணக்கதிகாரத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இது. இதெல்லாம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு பெரிய புலவர்களுக்கெல்லாம் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். 10,000 கோடிக்கு கணம்னு பேரு. 10,000 கோடி. 1000 கோடிக்கு வந்து இன்பம், 10,000 கோடிக்கு கணம்னு பேரு. 100,000 கோடி. 100,000 கோடின்றது என்ன? 100,000 கோடின்றது வந்து கற்பம். அதாவது 100,000 கோடி லட்சம் கோடின்ற அதுதான் தமிழ்ல. இப்ப லட்சம்ன்றது கிடையாதுனால 100,000 கோடினாங்க. லட்சம் கோடி வந்து கற்பம்னு பேரு. அதே மாதிரி 10 100,000 கோடி, அதாவது 10 லட்சம் கோடி நிகர்ப்பம்னு பேரு. அடுத்தது கோடி கோடி. கோடிக்கு அடுக்கி பதுமம்னு பேரு. கோடி கோடிக்கு பதுமம்னு பேரு. கோடி கோடிக்கு பாத்தீங்கன்னா 15 டிஜிட் வந்துடும். 1 14 0 போட்டீங்கன்னா பதுமம். 1 15 0 போட்டு 16 டிஜிட் வந்ததுன்னா 10 கோடி கோடி. அதுக்கு வந்து சங்கம்னு பேரு தமிழ்ல. சங்கம். அடுத்தது 1 போட்டு 16 0 போட்டீங்கன்னு வைங்க, அது வந்து 100 கோடி கோடி. அதுக்கு பேர் வெள்ளம்னு பேரு. அப்புறம் 1 போட்டு 17 0 போட்டீங்கன்னு வைங்க, 1 போட்டு 16 0 போட்டு 17 டிஜிட் வந்ததுன்னா 100 கோடி கோடி. அது 100 கோடி கோடி தான் வெள்ளம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அடுத்தது 1 போட்டு 17 0 போட்டீங்கன்னா, அதாவது 18 டிஜிட் வந்ததுன்னா 1000 கோடி கோடி. அந்நியம்னு பேரு. அதுக்கு 1000 கோடி கோடிக்கு அந்நியம்னு பேரு. அடுத்தது 1 போட்டு 18 0 போட்டீங்கன்னு வைங்க, 10,000 கோடி கோடி. 10,000 கோடி கோடிக்கு அனட்டம்னு பேரு. அரட்டம்னு பேரு. அரட்டம்னா 1 போட்டு 18 0 போடுறது 10,000 கோடி. அது அடுத்தது 10,000 கோடி சொல்லிட்டோம் இல்லையா? 1 போட்டு 19 0 போட்டா, அதாவது 20 டிஜிட் வருது, 100,000 கோடி கோடி. 100,000 கோடி கோடி. 100,000ன்றது 1 லட்சம் இல்லையா? லட்சம் கோடி கோடி. அதுக்கு பேர் பரட்டம்னு பேரு. இப்ப நீங்க எழுதுறதுன்னா எழுதிக்கங்க. இதெல்லாம் இது வந்து தெரியவே தெரியாது. யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான். இது வந்து கரெக்டா தொல்காப்பியத்துல இருக்கு. இதுக்கு தொல்காப்பியத்துல கணக்கதிகாரம்னு ஒரு பாகம் இருக்கு. அதுல இருக்குது. அரட்டம்னு பேரு. 19 0 போட்டீங்கன்னா, 1 போட்டு 19 0 போட்டீங்கன்னா லட்சம் கோடி கோடி. பரட்டம்னு பேரு. பரட்டம். அடுத்தது 1 போட்டு 20 0 போட்டீங்கன்னு வைங்க, 10 100,000 கோடி கோடி. 10 100,000 கோடின்றது எவ்வளவு? 10 100,000 நம்ம லட்சம் சொல்லியா? 10 லட்சம் கோடி.
10 லட்சம் கோடிக்கு வந்து பூரியம்னு பேரு. 10 லட்சம் கோடிக்கு பூரியம்னு பேரு. 10 லட்சம் கோடிக்கு பூரியம்னு பேரு. 10 லட்சம் கோடி கோடி 10 லட்சம் கோடி கோடி. அப்புறம் 100 லட்சம் கோடி கோடி. 100 லட்சம்ன்றது கோடி இல்லையா? கோடி கோடி கோடி. அததான் முக்கோடின்னு. 30 முக்கோடி தேவர்கள்ன்றவன் அதான் முக்கோடின்றது வந்து 3 கோடி பக்கத்துல பக்கத்துல வருது. 3 கோடி 1 2 3 கோடி இல்ல, கோடி கோடி கோடி. அது தெரிஞ்சுங்க. அதான் அதான் 30 முக்கோடி. அதுக்கப்புறம் 1 போட்டு 22 சைபர் போட்டீங்கன்னு வைங்க. 1 போட்டு 22 சைபர் போட்டீங்கன்னா 10 முக்கோடி கோடி கோடி. அதான் 10 முக்கோடி கோடி கோடி. 10 முக்கோடி தான். 10 முக்கோடினாலேயே கோடி 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 இல்லையா? 10 முக்கோடி. 10 முக்கோடி தான் யுகம். அதுதான் ஒரு யுகம். 10 முக்கோடி சேர்ந்து கோடி கோடி கோடி. 10 கோடி கோடி கோடி. 10 கோடி 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 வருஷங்கள் ஆச்சுன்னா ஒரு யுகம். ஞாபகம் வச்சுங்க. எண்ணுக்குதான் அது. யுகம்ன்றது வந்து வெறும் வருஷங்களுக்கு மட்டும் இல்ல, எண்ணுக்கு கூட உண்டு. ஞாபகம் வச்சு. கற்பம்ன்றது வந்து அதே மாதிரி கல்பம்ன்றது பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி. கல்பம் லட்சம் கோடின்றது. லட்சம் கோடின்றது கல்பம்ன்றது வருஷத்துக்கு மட்டும் இல்ல, அது ஒரு எண்ணிக்கையின் அளவு. எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து எவ்வளவு பெரிய அதிசயம். அது ஒரு யுகத்துக்கு வந்து ஒரு அளவே சொல்லிட்டாங்களே. அதை ஒரு யுகன்றதுக்கு 1 போட்டு 22 சைபர் போடணுங்க. 1 போட்டு 22 சைபர் போட்டு அத்தனை வருடங்கள் சேர்ந்தது ஒரு யுகம். அது மாதிரி நீங்க பணத்துல அத்தனை இது போட்டீங்க, ஒரு யுகம் ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1 போட்டு 22 சைபர் போட்ட அம்மா பணத்துக்கு பேர் வந்து யுக ரூபாய்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப பாத்துங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1க்கு 1, 10க்கு 10 சொல்றேன். மறுபடியும் வேணா நோட் பண்ணிங்க. 1க்கு 1, 2 டிஜிட் 10, 3 டிஜிட் 100, 4 டிஜிட் 1000, 5 டிஜிட் 10,000, 6 டிஜிட் 100,000. 100,000ன்றதா லட்சம். 7 டிஜிட் 10 100,000, 10 லட்சம். 8 டிஜிட் 100 100,000. 100 100,000ன்றது எவ்வளவு? 100,000ன்றது 1 லட்சம் இல்லையா? அப்புறம் 100 100 100,000. 100 100,000ன்றதுதான் கோடி. 100 லட்சம் சேர்ந்தது ஒரு கோடி இல்லையா? அதான் 100 100,000. 100,000ன்றது கோடி. 100,000ன்றது நம்ம பார்த்தோம் லட்சம். 100 100,000ன்னா கோடி. அதுக்கு அடுத்தது 10 கோடிக்கு வந்து அற்புதம்னு பேரு. பாத்துக்கோ. அது வந்து 10 கோடிக்கு வந்து 1 போட்டு 8 சைபர் வரும். 100 கோடி நிகழ்பதம் வந்து 1 போட்டு 9 சைபர் வரும். 100 கோடி நிகழ்பதம். 1000 கோடி இன்பம்னு பேரு. இன்பம் இன்பம் 1 போட்டு 10 சைபர் இன்பம். 1 போட்டு 11 சைபர் 10,000 கோடி. அதுக்கு பேர் கணம்னு பேர். 1 போட்டு 12 சைபர் 100,000 கோடி. 100,000ன்றது நம்ம லட்சம் படிச்சோம் இல்லையா? லட்சம் கோடி. 100,000 கோடின்றது லட்சம் கோடி. அதான் கற்பம். 1 போட்டு 13 சைபர் போட்டீங்கன்னா 10 100,000 கோடி. 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடிக்கு நிகர்ப்பம் பேரு. அது போய் 1 போட்டு 14 சைபர் போட்டீங்கன்னா கோடி கோடி. அதுக்கு பேர் பதுமம்னு பேரு. 1 போட்டு 15 சைபர் போட்டீங்கன்னா 10 கோடி கோடி சங்கம்னு பேரு. அதுக்கு 1 போட்டு 16 சைபர் போட்டீங்கன்னா 100 கோடி கோடி. 100 கோடி கோடி. அதுக்கு பேர் வெள்ளம்னு பேரு. 1 போட்டு 17 சைபர் போட்டீங்கன்னா 1000 கோடி கோடி அந்நியம். அந்நியம்னு பேரு. 1 போட்டு 18 சைபர் போயிட்டீங்கன்னா 10,000 கோடி கோடி நட்டம்னு பேரு. 1 போட்டு 19 சைபர் போட்டீங்கன்னா 100,000 கோடி கோடி. அதாவது லட்சம் கோடி கோடி. 100,000 வராதான் நீங்க லட்சம்னு சொல்லிக்கலாம். லட்சம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. அதனால அந்த ஒரு தமிழ் வார்த்தை 100,000ன்றது தான். இப்ப லட்சம் கோடி கோடி. அடுத்தது
ஒன்று போட்டு 20 சைபர் போட்டிங்கன்னா 10 100,000 கோடி, 10 100,000 கோடி 10 லட்சம் கோடி. 100,000 20 100,000 கோடிக்கு லட்சம் கோடி கோடிக்கு பரட்டம்னு பேர். 10,000 கோடி கோடிக்கு வந்து அரட்டம்னு பேர். சொன்னேன் நான் அதுன்னு தெரியல. 10,000 கோடி கோடிக்கு அரட்டம்னு பேர். 1000 கோடி கோடிக்கு சொன்னேன் அந்நியம். 1 போட்டு 17 சைபர், 1 போட்டு 18 சைபர் போட்டிங்கன்னா 10,000 கோடி கோடி அரட்டம். 1 போட்டு 19 சைபர் போட்டிங்கன்னா 100,000 கோடி கோடி, அதான் லட்சம் கோடி கோடி. அதுக்கு பேர் பரட்டம்னு பேர். 10,000 கோடிக்கு அரட்டம்னு பேரு, லட்சம் கோடிக்கு வந்து பரட்டம்னு பேரு. பரட்டம்ன்றது அறம்ன்றது வருது இல்லையா, அந்த பரட்டம். அதே மாதிரி அரட்டமுக்கும் அந்த பெரிய அறமுக்கு ஒரு அறாதான் பரட்டம். அடுத்தது 1 போட்டு 20 சைபர் போட்டிங்கன்னா 10 100,000 கோடி கோடி. 10 100,000ன்றது வந்து உங்களுக்கு 10 லட்சம், 10 லட்சம் கோடி கோடி இல்லையா. 10 100,000ன்றது வந்து 10 லட்சம் கோடி கோடி. அடுத்தது 1 போட்டு 21 சைபர் போட்டிங்கன்னா 100 100,000 கோடி, அதாவது 100 லட்சம் கோடி கோடி. 100 லட்சம்ன்றது கோடி இல்லையா, அப்போ ஒரு 100 கோடி சேர்த்தணும். முதல்ல 100 லட்சம் கோடி கோடி, அதுக்கு வந்து கோடி கோடி கோடி, முக்கோடின்னு பேர். அது முக்கோடின்றது வந்து 3 கோடி கிடையாது, 1 2 3ல வர 3 கோடின்றது கிடையாது. கோடி கோடி கோடி, முக்கோடின்றது கோடி கோடி கோடி, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் 10 முக்கோடி 10 முக்கோடி வருது இல்லையா, 10 முக்கோடி தான் ஒரு யுகம். ஒரு யுகம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வருஷ கணக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ எண்ணிக்கைக்கு இது பொருந்தும். எவ்வளவு என்ன ஒரு அற்புதமான இது, அப்பா பிரமாதம் இது. இதை இப்போ நீங்கள் யாராவது எழுதிக்கிறதுனா எழுதி வச்சுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க எனக்கு. ஏன்னா இதை வந்து எழுதினீங்கன்னா கரெக்டாக எழுதணும். அந்த டிஜிட் இதோட எழுதணும், டிஜிட்டலோட எழுதணும். 1 2 3ன்னு சைடில் நம்பர் போட்டு எழுதிங்க. 3ன்னா 3 டிஜிட்டு, 1ன்னா 1 டிஜிட்டு, 2வது 10 டிஜிட்டு, 3வது 100 டிஜிட்டு, 4வது 1000 டிஜிட்டு, அது மாதிரி எழுதிங்க. அது மாதிரி எழுதிட்டு நீங்கள் இந்த விளக்கத்தை சைடில் எழுதினாதான் இதை யாராவது கேட்குறவங்களுக்கு சொல்ல முடியும். இல்லாட்டா நடுவில் ஒருத்தர் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இப்போ என்ன நான் வந்து இது ஒரு டைரியில் இப்போ எழுதி வச்சேன். அதை எழுதி வச்சதில் 13க்கு வந்து 13 டிஜிட்டு, 1 12 சைபர், 1 12 சைபர் இருக்கிறது 100,000 கோடி. 100,000ன்றது கோடி, இது லட்சம், லட்சம் கோடி, லட்சம் கோடின்றது கற்பம். அது மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி எழுதிங்க. அது மாதிரி நீங்கள் எழுதி வச்சுங்க. எழுதி வச்சிங்கன்னா இது வந்து யாருக்குமே தெரியாத விஷயம். இது இல்லவும் இல்லை, யாருக்கும் இப்போ பெரிய புலவர்களுக்கு எல்லாமே கூட தெரியாது, இவ்வளவு தூரம் தெரியாது. கோடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்து எண்கள் யாருக்கும் தெரியவே தெரியாது. 1000 கோடி 10,000 கோடி எல்லாம் தெரியாது, 100 கோடி எல்லாம் 10 கோடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், 10 கோடி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், கோடி தெரிஞ்சிருக்கும், 10 கோடி தெரிஞ்சிருக்கும். அது கூட என்ன, இந்த இவங்க பண்ற ஊழல் கீழல் கணக்கு சொல்றாங்களே, அதுல தான் இந்த கோடியே நமக்கு தெரிய வருது. இல்லாட்டா அது என்னன்னு தெரியாது. அது கூட 10,000 ஒரு 1000 கோடியில் அந்த மாதிரி வந்துருக்கும், அவ்வளோதான். 4,000 கோடி 1000 கோடியெல்லாம் 1000 கோடியே வராது. 100 கோடியெல்லாம் 80 கோடி 90 கோடி 100 கோடி 150 கோடி 200 கோடி அப்படி தான் வரும். அதை தாண்டி போகாது. 1000 கோடிக்கே வராது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வந்திருக்கோம், ஒரு யுகம் வரைக்கும் வந்திருக்கோம். ஒரு யுகத்துக்கு அத்தனை வருஷம், அதுதான் கணக்கு. ஓகே, தேங்க்யூ. இது மாதிரி 4 யுகம் சேர்ந்தது ஒரு பிரம்மாவோட வருஷம், ஞாபகம் வச்சுங்க. ஒரு சதுர யுகம் வந்து பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். இந்த சதுர யுகம், இந்த யுகத்துக்கு வந்து சொல்றேன் நான், ஒரு யுகம்ன்றது என்ன, அதுக்கு வந்து எத்தனை வருஷங்கள் சேர்ந்ததுன்றதையும் நான் அதை பின்னாடி சொல்றேன். தேங்க்யூ.